சுதந்திர போராட்டத்தை மிக முக்கிய பங்குல பூலித்தேவன் முக்கியமானவர். பூலித்தேவனுக்கு மிகப்பெரிய ஒரு தளபதியா இருந்தவர் ஐயா வெண்ணி காலடி அவர்கள். அவருடைய பிறப்பு என்று எடுத்துக்கொண்டால் 1716ஆம் ஆண்டு 6வது மாதம் 3வது நாள் சங்கரன் காலாடிக்கும் ஆவுடையம்மாளுக்கும் தலைமகனாக பிறந்தவர். அவர் தலைமகனாக பிறந்தாலும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தில் பிறந்த அந்த காலாடி என்ற வெண்ணி காலாடி, பெரிய காலாடி எல்லாமே அவர்களுடைய சிறப்பு பெயர். வெண்ணி காலாடி அவர் சங்கரன் காலாடிக்கு பிறந்தவர். ரெண்டாவது சிவன் காலாடி, வெண்ணி காலாடி அண்ணன் தம்பி. அதுல பெரிய காலாடிங்கிறது இன்னைக்கு வெண்ணி காலாடியை போற்றப்படுகிறார். அவர் சின்ன காலாடிங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. இவருக்கு பேச்சியம்மாள் என்ற மனைவியும் இருக்குது வெண்ணி காலாடிக்கு. அவருக்கு 4 குழந்தைகள் இருக்கிறாங்க, 2 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. பாரம்பரியமாக அந்த பகுதியில் வேளாண்மை தொழில் செய்தவர்கள். பிறகு இவருக்கு சிறப்பிதழ ஒரு மன்னர்களுக்கு சிறப்பா என்னென்ன படைகள் இருக்குதோ அத்தனை படைகளும் பூலித்தேவன் கட்டியாண்டார் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த தமிழர்களுடைய காலாட்படை, தரப்படை, குதிரைப்படை, இந்த 3 படைகளும் பூலித்தேவன் வைத்திருந்தார். பூலித்தேவனுக்கு உறுதுணையாக இருந்தது வெண்ணி காலாடி தான் என்பது மாற்று கருத்தும் இல்லை. அவருடைய பங்கு என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 1759ஆம் ஆண்டு கும்மினி படைகள் ஓராண்டு ஈராண்டு காலம் அல்ல 12 ஆண்டு காலம் அந்த பாளையப்பட்டான நெற்கட்டும் சேவலை அந்த கோட்டையை தவிர்த்துவதற்காக வெள்ளையர்கள் தொடர்ந்து போரிட்டு இருக்கிறாங்க. அப்போ 1959 15 பவுண்டு எடையுள்ள அந்த கரிமருந்தை கொண்டு அந்த கோட்டை தாக்கப்பட்ட பொழுது ஒரு அந்த மதில் சுவரில் ஒரு பிளவு கூட ஏற்படவில்லை. அப்ப தொடர்ந்து பூலித்தேவனை அவரை வீழ்த்த முடியவில்லை என்று என்ன செய்யறாங்க, மறுபடியும் 1970 காலகட்டங்களில் மறுபடி போர் தொடுக்க முன் வரும் பொழுது அவருடைய கும்மினி படைகளுடைய கான் சாஹிப் அந்த படைகள் ஒரு இடத்துல தலைமறைவாக இருந்து பூலித்தேவனை வீழ்த்துவதற்கான கால சூழ்நிலைகள் அமைந்த பொழுது வெண்ணி காலாடி அந்த படைகளை தகர்த்தெறிகிறார். அப்ப தகர்த்து எரியும் பொழுது அந்த குளவரி கொண்ட கூட்டத்தை முட்டி மோதி அந்த திட்டமுள்ள படைகளை தகர்க்கும் பொழுது வெள்ளையர்களால் அவருடைய வகிறு கிழிக்கப்படுது ஈட்டியால் குத்தி. யாருக்கு? வெண்ணி காலாடிக்கு வகிறு குத்தி கிழிக்கப்பட்டு குடல்கள் சரிந்த பொழுது அந்த குடலை மறுபடியும் வயிற்றில் உள்ளே திணித்து தன் தலப்பாக எடுத்து கட்டி கொண்டு மறுபடியும் அந்த படைகளை, கும்மினி படைகளை தகர்த்திய செய்திகளை மட்டுமல்ல, மீண்டும் நமக்கு எதிரிகளால் அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதற்காக பூலித்தேவனை பார்ப்பதற்காக குதிரையில அவர் மடியில் பூலித்தேவனின் மடியில் மரணமடைந்த அந்த இன்னைக்கு மல்லர்களும் மறவர்களும் இன்னைக்கு சண்டை போட்டு வீதியில வெட்டி சாகுற இந்த காலகட்டத்தில் நட்பின் இலக்கணமாக இருந்தவர்கள் பூலித்தேவனும் வெண்ணி காலாடி அவர்களும். 2 காலமாக வெள்ளையர்கள் போரிட்டு வெல்ல முடியாத பூலித்தேவனுடைய படைகளுக்கு முக்கிய காரணமாக இருந்தது வெண்ணி காலாடி. உளவு பிரிவில் தலை சிறந்தவராக இருந்திருக்காரு, களரியில் தலை சிறந்தவராக இருந்திருக்காரு, சிலம்பத்தில் கலை சிறந்தவராக இருந்திருக்காரு. ஒட்டுமொத்தமாக பூலித்தேவனுடைய அசைவுகள், அவருடைய அந்த கோட்டை சம்பந்தப்பட்ட அவருடைய அரசுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய படை தளபதி என்பது பூலித்தேவன் இறப்புக்கு, பூலித்தேவனுடைய வெண்ணி காலாடியுடைய இறப்புக்கு பிறகுதான் பூலித்தேவன் வீழ்த்தப்படுகிறார் என்றால் அப்ப வெண்ணி காலாடி அவர் எப்படிப்பட்ட இடத்தில் இருந்திருப்பார் என்பதே உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். பூலித்தேவனுடைய படையில என்னென்ன மாதிரி பணிகளை செய்திருந்தாருங்கிறது தான் என்னோட கேள்வியை நான் வைக்கிறேன். என்னென்ன மாதிரி பணிகளை எடுத்திருந்தார் அவர்? அதாவது காலாட்படைங்கிறது பூலித்தேவன் இருந்திருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன பார்த்துக்கிட்டீங்கன்னா, பூலித்தேவன் 1760ஆம் ஆண்டு வீழ்த்தப்படுகிறதாக சொல்லப்படுகிறது. ஆனா முதலில் சுதந்திர வேட்கையை இந்த மண்ணில் கட்டி எழுப்பியவர் பூலித்தேவனும் வெண்ணி காலாடியதே. அதற்கு முன்பு முதல் சுதந்திர போராட்ட தியாகிய பூலித்தேவன். 1760ஆம் ஆண்டு பூலித்தேவனோட இறப்பு உறுதி செய்யப்படுது. ஆனா 1761 கட்டபொம்மன் பிறந்ததாகவே சான்று சொல்லுகிறது. அப்ப இதோட வரலாற்று அளிப்பு என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்தியாவிலே முதலில் சுதந்திர வேட்கை என்பது நெற்கட்டும் சேவலில் தான் நடந்தேறி இருக்கிறது. பூலித்தேவனும் வெண்ணி காலாடியும் காலாட்படையும் குதிரைப்படையும் தரைப்படையும் வைத்து ஒரு தனி அரசாங்கமே இந்த நெற்கட்டும் சேவலில் வெள்ளையனை எதிர்த்த வரலாறு இந்திய கண்டத்திலே நெற்கட்டும் சேவலில் தான் முதலில் அரங்கேறியது. அதற்கு மிக முக்கியமான காரணமா இருந்தவர் பூலித்தேவன். பூலித்தேவனுக்கு தளபதியா இருந்த வெண்ணி காலாடி மட்டும்தான்.
கான் சாஹிப் படை வந்து சுத்தி நின்று பூலித்தேவனை எப்படியாவது வீழ்த்து விடலாம் என்று 1958 1759 1759ஆம் ஆண்டு அந்த போர் வந்து ஒரு முக்கியமான போரா சொல்றாங்க. அதுதான் இந்தியாவில் முதலில் வந்து பூலித்தேவனை வீழ்த்துவதற்கு கொண்டு வரப்பட்ட போர். அதுதான் இந்திய சுதந்திரம் என்பது அந்த முதல் புள்ளி அங்கதான், அது அங்கதான் ஆரம்பம். நெற்கட்டும் சேவல்லதான் ஆரம்பம். அந்த போரை பத்தி சொல்லுங்க. அந்த 1759 வந்து ஏறத்தாழ 8000 வெள்ளையர்கள் அந்த இடத்துல வந்து நின்றுக்கிறாங்க. 8000 வெள்ளையர்கள் வந்திருக்காங்க. 8000 வெள்ளையர்கள் வந்து பூலித்தேவனை வீழ்த்து விடலாம் என்று நெற்கட்டும் சேவலை நெருங்கிய பொழுது ஒரு நாள் இரவில் பூலித்தேவனை நெருங்கி வந்த காலகட்டத்தில் காலாடி அவர்கள், வெண்ணி காலாடி அவர்கள் அந்த 8000 வீரர்கள் கொண்ட படையை வெறும் 600 வீரர்களை வைத்து விரட்டி அடித்ததாக வரலாறும் இந்த சான்றில் தான் வந்து பதிவு செய்யப்படுறோம். 1959 அந்த தாக்குதல தான் வந்து பூலித்தேவனுடைய அரண்மனை வந்து தாக்கப்படுது. அன்றும் அவர்களால் வெல்ல முடியவில்லை. கடுமையான சேதங்கள் வந்து வெள்ளையர்களுக்கு தான் ஏற்பட்டு, கான் சாஹிப் படைக்கு தான் ஏற்பட்டிருக்கிறத தவிர பூலித்தேவனுடைய படைக்கு எந்தவித சேதாரமும் இல்லை. 1758ஆம் ஆண்டு ஒரு காலகட்டத்தில் வந்து அவர் பாஞ்சாலங்குறிச்சி நோக்கி பூலித்தேவன் சென்ற பொழுது கூட அவருக்கு பக்கபலமாக இருந்தது வெண்ணிக்காலாடி தான். வெண்ணிக்காலாடி இருந்தால்தான், வெண்ணிக்காலாடி முன்பு சென்றால்தான் வந்து பூலித்தேவனே வந்து படையெடுத்து சென்றதாக வரலாறு இருக்கிறது. அப்ப பாஞ்சாலங்குறிச்சியில் கூட ஒரு முறை வந்து பூலித்தேவனை வீழ்த்துவதற்கு சதித்திட்டம் தீட்டிய பொழுது கூட அந்த சதித்திட்டத்தை முறியடித்தவர் வந்து வெண்ணிக்காலாடி. பாஞ்சாலங்குறிச்சியில் பூலித்தேவனை ஒரு தடவை வீழ்த்துவதற்கு இதே கான் சாஹிப் படை தயாராக இருந்தது. 12 ஆண்டு காலம் போரிட்டு இருக்கிறாங்க. பூலித்தேவனை யாரும் நெருங்க முடியல. திரும்பவும் ஒரு சூழ்ச்சி வந்து 60க்கும் மேற்பட்ட முறைகளை வந்து சூழ்ச்சி நடந்திருக்கு. அந்த 12 ஆண்டு காலமும் 60 முறைக்கு மேலாக வந்து பூலித்தேவனை வீழ்த்துவதற்கான சூழ்ச்சி நடைபெற்றிருக்கு. 60 முறையும் வந்து அவருடைய சூழ்ச்சியை முறியடித்தது வெண்ணிக்காலாடி. அதனால் வந்து நட்புக்கு இலக்கணம் என்பது அவர்கள் தான், இருவர் தான், வேற எந்த மாற்று கருத்து. வெண்ணிக்காலாடினுடைய இறுதி காலங்கள் எப்படி இருந்துச்சு? அவர் வந்து நீங்க சொல்றீங்களே அந்த இறுதி போர்ல அவர் வந்து ஈட்டியால தொழுது போய் நடக்க, அந்த இறுதி காலங்கள் எப்படிப்பட்டதா இருந்துச்சு? இறுதி காலங்களில் வந்து தன் குடல் சரிந்து பூலித்தேவனுடன் மடியில் படுத்த பொழுது அவர்கள் கண்கள் பிதுங்கி தன்னுடைய உயிர் பிரிய போகும் காலகட்டத்தில் கூட இந்த மண்ணிற்காகவும் மானத்திற்காகவும் இழந்த வெண்ணிக்காலாடியை கெட்டி பிடித்து அழுத பூலித்தேவன் அவர்கள் வந்து இனிவரும் காலங்களில் எம் மண்ணை காக்கவும் எம் மொழியை மீட்கவும் இனத்தை காக்குவதற்காக வெண்ணிக்காலாடி போன்ற ஒரு மாவீரன் இனிமேல் பிறக்கப் போவதில்லை என்று கதறி அழுததாக சான்றுகள் இருக்கிறது. பூலித்தேவன் அழுதிருக்கிறார். தன்னுடைய மிகப்பெரிய தளபதியை இழந்த வருத்தம், தன் மனைவி குழந்தைகள் இறந்த பொழுது கூட கண்கலங்காத பூலித்தேவன் வெண்ணிக்காலாடி இறப்பு வந்து அவரை மிகவும் நிலைகுலைய வைத்தது என்பதுதான் சான்று. மிக முக்கியமா உங்ககிட்ட இருப்பது இறுதியாக, வெண்ணிக்காலாடி அவர்களுடைய அந்த பிறப்பிடம் எங்க? அங்க அவருக்கான நினைவு இடங்கள், நினைவு சின்னங்கள்லாம் ஏதேனும் இருக்கா? இல்ல அவரை வந்து ஒரு நினைவு இடமா போட்டுடுறாங்களா? இல்ல இளைஞர்களுக்கு தெரியுமா வெண்ணிக்காலாடியை பத்தி? இல்ல வெண்ணிக்காலாடியை பத்தி இளைஞர்கள் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும்? அதற்கான சான்றுகள் என்னென்ன இருக்கு? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது பூலித்தேவனுடைய மனைவி குழந்தைகள் இருந்த பொழுது கூட அவர் கண்கலங்காத, இது மண்ணுக்கான போராட்டம், இந்த மக்களுக்கான போராட்டம், இந்த சுதந்திர வேட்கையில் தன் குடும்பம் அழிந்தாலும் நான் நிலைகளைய போவதில்லை என்றிருந்த பூலித்தேவன் அவர்கள் தன் மடியில் உயிரை துறந்த அந்த மாவீரன் வெண்ணிக்காலாடிக்காக அதற்கு பக்கத்தில், அவருடைய அரண்மனை பக்கத்தில் நடுகள் நட்டு வழிபாடு செய்தவர் பூலித்தேவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் அந்த இடம் வெண்ணிக்காலாடி மேடு என்று இன்றும் இருக்கிறது. அவரோட கோட்டைக்கு பக்கம், அவர் கோட்டைக்கு பக்கத்தில் வெண்ணிக்காலாடி மேடு என்று எல்லாராலையும் போற்றப்பட்டு வருடம் திருவிழா எடுக்கக்கூடிய நேரமும் இருக்குது. அந்த இடத்துல இருக்கு. அது எங்க இருக்கு? அது முக்கியமா சொல்லுங்க. நெற்கட்டும் சேவல்ல இருந்து 1 கிலோமீட்டர் பக்கத்துல. இல்ல இப்ப அது எந்த மாவட்டத்துல இருக்கு, என்னன்னு சொல்லுங்கன்ற தெளிவா. இந்த நெல்லை மாவட்டம் நெற்கட்டும் சேவல் அதற்கு பக்கத்துல 1 கிலோமீட்டருக்கு பக்கத்துல பூலித்தேவன் கோட்டைக்கு பக்கத்துல அவர் பூலித்தேவனால் நடுகள் நட்டப்பட்டு அவருக்கு மரியாதை செலுத்தப்பட்ட இடம் தான் காலாடிமேடு இன்னும் இருக்கு. காலாடிமேடு இப்ப அது எப்ப வந்து அவருடைய நினைவு தினம் வருது? அதை எப்பெல்லாம் இளைஞர்கள் எல்லாம் போய் பாக்குறாங்களா, இல்ல பார்க்காம இருக்காங்களா? வரும் 20/12 அவருடைய நினைவு நாள். அந்த நினைவு நாளில்
பெரும் மதிப்பிற்குரிய மறவர் சமூகமும் பெரும் மதிப்புக்குரிய மல்லர் சமூகமும் வெவ்வேறு திசைகளில் பயணிக்கக்கூடிய முரண்பாடு உள்ள இந்த சமூகங்கள் ஒன்றாக வெண்ணி காலாடியை வந்து அவருக்கு மரியாதை செலுத்துகிறார் என்பது வரலாற்று உண்மை. இப்பயும் இருக்கு. அப்ப வருகிற 20/12 அந்த விடயத்தை நேரடியா போனா பார்ப்பதற்கு கண்டிப்பாக பார்க்கலாம். நாங்களும் செல்கிறோம் அந்த இடத்திற்கு, எந்த மாற்று கருத்தும் இல்லை. வெண்ணி காலாடியை பத்தி இளைஞர்கள் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும்னு நீங்க நினைக்கிறீங்க? வெண்ணி காலாடி மட்டுமல்ல, இந்த மண்ணில் சுதந்திர வேட்கையை வந்து மறந்த தமிழர்கள் பூலித்தேவனும் மறந்தார்கள், வெண்ணி காலாடியும் மறந்தார்கள் என்பதுதான் உண்மை. 1757 வந்து ஒரு முறை வந்து பூலித்தேவனுடைய அரண்மனை தாக்குவதற்கும் அவரை வீழ்த்துவதற்கும் வந்து கான்சாகி படை தயாராகி வந்து கொண்டிருக்கிற செய்தி வந்து அவர் பூலித்தேவனுடைய அவருடைய அறைக்கு வந்து அந்த செய்திகள் வருது. உடனே என்னுடைய தளபதி, என் அன்பு தம்பி வெண்ணி காலாடி எங்கன்னு அப்பா அவரை வந்து தேடுறாரு. வெண்ணி காலாடி இல்லை என்ற செய்தி வருகிறது. எப்பொழுதுமே அவர் என்னை விட்டு வெண்ணி காலாடி பிரிய மாட்டார், எங்கே போனாருங்கிற ஒரு செய்திகள் வருது. நேரங்கள் நெருங்கி வந்து படைகள், ஏன்னா அதற்கு முன்பு வந்து பலமுறை வந்து அவருடைய அரண்மனை தாக்கப்பட்டிருக்கு. இவர் பூலித்தேவன் வந்து எப்போதெல்லாம் வெளியே செல்கிறாரோ அப்போதெல்லாம் வந்து வெண்ணி காலாடியை வந்து முன் சென்று படைகளை விரட்டி எடுத்த காலமும் இருக்கிறது. அப்போ மீண்டும் ஒரு முறை வந்து அவருக்கு உயிருக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் வரும்பொழுது வெண்ணி காலாடியை வந்து தேடி போறாரு. அப்போ தேடும் பொழுது எங்கே வெண்ணி காலாடி எங்கன்னு பார்க்கும் பொழுது இல்லை. அப்போ ஒரு இடத்துல வந்து உக்கிரமா சண்டை நடக்க முடியல. 20 மாட்டு வண்டியில் வந்து கருமருந்துகள் கொண்டு வரப்பட்டு 77 கான்சாகி படைகள் வந்து படுகொலை செய்யப்படுறாங்க. அன்னைக்கு படுகொலை செய்யப்பட்டு வீழ்த்தப்பட்டு வெற்றியோட பூலித்தேவனை தேடி வர்றாரு. வெண்ணி காலாடி, ஆமா, வெண்ணி காலாடி வெற்றி கனியோட வர்றாரு. பூலித்தேவன்ட்ட வந்து பேசுறாரு, இந்த மாதிரி தகர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற. அப்ப தகர்த்தப்பட்ட செய்தியை கண்டு கெட்டி பிடிச்சு நெகிழ்ந்து அவர்கள் ஒரு அன்றைக்கு அவர்கள் இருந்த நட்பு என்பது எவராலையும் வந்து போற்றுதலுக்கும் பெருமையான ஒரு நட்பு அது வந்து. அது இல்லாம திரு பூலித்தேவன் அவர்கள் வெண்ணி காலாடி அவர்களை பத்தி ஒரு பாட்டு படிச்சதாகவும் ரொம்ப நெகிழ்ந்து, அவங்க மனைவி குழந்தைகள் இறந்த போது கூட அந்த அளவுக்கு அந்த பாடல் இல்லாம இவர் இறந்த போது ஒரு பாட்டு படிச்சதா சொல்றாங்க. மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் வந்து விடுதலையில் வந்து உயிர் பலி என்பது இயல்பு, அது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏன்னா மண்ணின் விடுதலை நோக்கும் பொழுது ஒரு போராளியுடைய இறப்பு என்பது சாதாரணமானது. அப்ப தன்னுடைய மனைவியும் குழந்தையும் இறக்கும்போது கூட அந்த மண்ணுக்கான போராட்டத்தில் இறப்பு என்பது போராட்டத்தில் வந்து அது போராளிகளுக்கு நடக்கக்கூடிய சாதாரண விடயமாக பார்த்தாலும், அப்போ வந்து கும்மினி படைகள் வந்து தன்னுடைய அரண்மனையை சுற்றி தன்னை சூழ்ந்து விட்டார்கள் என்பதை அறிந்து பூலித்தேவனுக்கு தெரியாம சென்று வந்து அங்க கடுமையான உக்கிரமான போரிட்ட பொழுது வந்து அவர் குடல் வந்து சரியப்பட்டு உடனே வந்து இந்த செய்தியை வந்து தலைவனிடம் சொல்ல வேண்டும், மன்னரிடம் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வந்து வெண்ணி காலாடி வந்து குதிரையில வேகமா வந்து பூலித்தேவன்ட்ட வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம வந்து கும்மினி படைகள் மறுபடியும் வந்து சுத்தி நிற்கிறாங்க, நம்ம வந்து ஏற்கனவே வந்து தாக்குதல் கொடுத்துருக்கோம், இன்னும் அடுத்து என்ன செய்ய போறோம் அண்ணே அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட பேசும்பொழுது வந்து மடியில வந்து தவழ்ந்து கண்மொழி பிதுங்கி வந்து உயிர் பிரியுது. அப்ப அவரே வந்து படிக்கிறாரு, கடமை வீரனப்பா, காலாடி வீரனப்பா, கண்ணியத்தில் பெரியவனப்பா, உன்னை போல் வீரன் வந்து வருவானப்பா, இனிமேல் வந்து ஒரு தம்பி உன்னை போன்று எனக்கு பிறப்பானப்பா.